ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு மேரி டு தாய் மாமா. ஜேகே பர்த்டே இல்லையா, ஸோ அந்த ஸ்பெஷல். ஓகே, இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, உங்கள் அம்மாவும் ஜேகேவும் வந்துட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். பட் என்னென்னா சொந்த அக்கா தம்பிலாம் கிடையாது. உங்கள் அம்மாவோட அப்பா அண்ட் ஜங்குக்கோட அப்பா 2 பேருமே அண்ணா தம்பி. ஸோ ஜேகே வந்துட்டு உங்கள் தாய் மாமா. புரிஞ்சதில்ல நான் சொன்னது. எப்படி இருந்தாலும் சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா பசங்கன்னா ஜேகே வந்து உங்களுக்கு மாமா முறை தான் வரும். அண்ட் லைக் உங்கள் தாத்தா பாட்டியும் ஜேகே பேரண்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலியில் தான், ஐ மீன் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு வில்லேஜ் கேர்ள் கிடையாது, நீங்கள் வந்து ஃபாரினில் இருப்பீங்க. ஜேகே வந்து வில்லேஜில் இருப்பார். லைக் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ் தான். அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபாரின் போயிருந்துருப்பாங்க. ஆஃப்டர் லைக் இல்லை 20 இயர்ஸ் வரையும் வந்து அவங்க பேக் வந்து உங்கள் ஊருக்கு வந்திருக்க மாட்டாங்க, அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம கதையில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்களோட தாத்தா பாட்டி உங்கள் அம்மா கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி அங்கே போனியே, அவ்வளோதானா? கல்யாணம் ஆகி நீ அங்கே போனது தான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. 20 இயர்ஸ் ஆகுதுடி. இந்த 20 இயர்ஸில் ஒரு 3 வாட்டி நாங்கள் அங்கே வந்திருக்கோம், அவ்வளோதான். நீ அதை கூட இங்கே வந்ததே கிடையாது. இதோ பாரு, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் எங்களுக்கு தெரியாது. பேத்தியை கூட்டிக்கிட்டு நீயும் மாப்பிள்ளையும் இங்கே வந்து சேருங்க. பேத்திக்கு காலேஜ் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் போய்க்கலாம். இதுக்கு நீ ஏதாவது சொல்லுவ, நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி வந்து கால் கட் பண்ணிடுறாங்க. அந்த சைடு உங்கள் அம்மாவா, இவங்க என்னமோ இப்படி, இவரை பார்த்தா அப்படி. இல்லை, அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். அங்கே போய் எவ்வளோ நாள் ஆகுது, நானும் போகணும், நானுமே அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு இவர் கூட சண்டை போட்டாவது ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆகுறாங்க. இந்த டைமில் நீங்களா அம்மா அப்படி சொல்லி அப்படியே வரீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. வயன், ஏமாம் நம்ம ஊருக்கு போகிறோம், உன் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிக்கோ. ஊருக்கா? ஏமா? என்ன ஏமா? ஏன் நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க போகக்கூடாதா? நாட் லைக் தட்மா. என்ன திடீர்னு ஊர்? அதான் போகணும், அவ்வளோதான். நானும் எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போகணும், ஒரு வெக்கேஷன் மாதிரி. உனக்கும் காலேஜ் கம்ப்ளீட்டட் இல்லை, வில் கோ. ஓகே மாம். அப்போது அப்பா ஒத்துப்பாரா? அவரை நான் சமாளிச்சுப்பேன். நீ போ, நீ போயிட்டு பேக் பண்ண. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. இந்த சைடு உங்கள் அம்மாவா உங்கள் அப்பா கிட்ட தான் போகிறாங்க. எங்க? என்ன ஊருக்கு போகணும்? எந்த ஊருக்கு? எங்கள் அம்மா ஊருக்கு. வாட்? என்ன வாட்டு பூட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போகணும், அவ்வளோதான். விளாடாத போ. எப்படி தெரியுது உங்களுக்கு? என்னை பார்த்தா விளாடுற மாதிரி தெரியுதா? இதை பாருங்க, 20 இயர்ஸா நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு நான் எங்கேயுமே போகாமல் இங்கே இருந்துட்டேன். இதுக்கு மேலெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன், அவ்வளவுதான். நீங்கள் வரீங்களோ மாட்டிங்களோ எனக்கு தெரியாது. நானும் வயனும் கிளம்புறோம் அப்படின்றீங்க. அவரா, எதை வயனுமா? ஆமாம், அவளை நான் எங்கள் தனியாக விட்டுட்டு போகல, கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாது, வேணாம். ஏன் வேணாம்? வேணானா வேணாண்டி, சொன்னா கேளு. முடியாது, நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன். அங்க உன் தம்பி இருப்பாண்டி, அவனை பார்த்தால எனக்கு எரிச்சலா வரும். என் பொண்ணெல்லாம் நான் அங்க விட மாட்டேன். என்னது, என் தம்பியா? இதோ பாருங்க, என் தம்பி பத்தி ஏதாவது எடுத்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, உன் தம்பி எப்படி ஒழுங்கு பாரு. கல்யாணம் இருந்துக்கே என் வேஸ்டியை பிடிச்சி இழுத்த வந்தான் அவன். வேஸ்ட் அப்படியே அவுந்து வந்துருச்சு. எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இவ்வளோ அசிங்கமா இருந்தது தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் சும்மா பிடிச்சான், அது அவுந்து விழுந்துச்சு. அதுக்கு என் தம்பியே ப்ளே பண்ணுவீங்களா நீங்க? நீ நடிக்காதடி. அவன் எப்படின்னு எனக்கு தெரியும், சரியான ரவுடி. இதை பாரு, அங்க போனா சேஃபா இருக்க முடியாது. நான் என் பொண்ணுலாம் அங்க அனுப்பல. இதை பாருங்க, அவ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பொண்ணுதான்.
நான் அவளை கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான். ஏய் என்னடி பிடிச்ச புடியாவே இருக்க? ஆமா, டிசைட் ஆயிட்டேன். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க சொல்றதே கேட்கறதாமா? நான் போறது தான். அப்போ கேட்க மாட்டேன். அவர் அப்படியே யோசிக்கிறாரு. சரி, எனக்கும் சேர்த்தே புக் பண்ணு. 3 பேரும் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்துடலாம். உண்மையாவா? ஆமா, இதோ நான் எப்பவே புக் பண்றேன் அப்படின்னு உங்க அம்மா ஹாப்பியா வந்து போயிடுறாங்களா. அந்த சைட் ஜங்குகா பார்த்தா அவர் வந்து லைக் அவரும் ஒரே கிட்டு தான். ஸோ உங்க தாத்தா பாட்டியும் ஜேகேவோட அம்மா அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து தானே இருப்பீங்க. 4 பேரண்ட்ஸு ஒரு குழந்தைனா எப்படி இருக்கும், அதுவும் ஒரே பையன் வீட்டுக்கு அப்படி கொஞ்சுவாங்க இல்லையா. ஸோ அந்த சீனாரியோ தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 4 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நடுவில் ஜேகே அவங்க அம்மா அண்ட் பாட்டி 2 பேரும் மாற்றி ஒரு கூட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா. அவரா மாமா போதும்மா. பாட்டி இல்லை, அவங்க பெரியம்மா, சாரி மிஸ்டேக். அண்ட் பெரியம்மாவை பார்த்தோம் அம்மா போதும்மா அப்படின்றாரு. லைக் வந்து அவர் 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவார். சேம் உங்கள் அம்மாவும் அவங்க சித்தப்பா அண்ட் சித்தியை கூட அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க விடவே இல்லை, மாற்றி ஊட்டிகிட்டு இருக்காங்க. எப்போத்தவங்க தாத்தாவா அப்புறம் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் பேத்தி 3 பேரும் இங்கே வராங்களாமா. இப்போ தான் ஃபோன் போட்டு சொன்னாங்க. அவங்க கண்ணை பார்க்கணுமே, அவ்வளோ பிரைட் ஆகுது. உண்மையாவா? ஆமாம், நாளைக்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. நாளைக்கேவா? ஆமாம், நாளைக்கே தான். இந்த சைட் ஜங்குகா அக்கா வராளா? ஆமாம். ஐயோ, அப்போ தள்ளுங்க, அவங்க வராங்க. அக்காக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நான் எல்லாமே இனிக்கே பண்ணிடணும். இருங்கப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவர் வேற ஓடுறாரு. இந்த சைடு உங்கள் பேரண்ட்ஸும் லைக் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வர்றதுக்கான அந்த ஏற்பாடெலாம் இங்கே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படியே அன்றைக்கி போகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி உங்கள் ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டி தாத்தா சேம் லைக் ஜங்கு கூட பேரண்ட்ஸ், அவங்களும் உங்களுக்கு தாத்தா பாட்டி தானே. ஸோ எல்லாரும் வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் ஹாப்பியாக ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே உள்ளே வரீங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் பின்னாடியே உங்கள் அப்பாவா குறுன்னு பார்த்துட்டே வராரு. ஐயோ, இந்த தொல்லை எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்றவர் அவரும் வராரா. லைக் இப்போ வந்து அப்படியே உள்ளே வரீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப மாசா ஒரு 4 கரும்பு துண்டை வந்து லைக் முதுகில் வச்சுட்டு ஒரு ஹேண்டில் வந்து ஹனியை வச்சுக்கிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வாவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவரா அக்கா அப்படின்றாரு. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒயிட் ஸ்மைலு. பிகாஸ் ஜங்குக்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரே தம்பி வேறு இல்லையா, சொல்லவா வேணும். ஸோ அவங்களாம் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. டே எப்படி இருக்கடா ஜங்குகா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனது அதோட மறந்துட்டியா என்ன? இல்லைடா, உனக்கு தெரியாதா, உன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம். உன்னை பார்க்க முடியலன்னு நானும் எவ்வளோ அங்கே தவிச்ச தெரியுமா? ஆமாம், ஃபோனில் இப்படி சொல்கிறது, இங்கேயோ அதை தான் சொல்கிற. உண்மையாக நீ தவிச்சிருந்தா என்னை பார்க்க கண்டிப்பாக வந்திருப்பல்ல. ஐயோ அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்களா. நீங்கள் அப்படியே மெஸ்மரைசிங்கா ஜங்குக்கு சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடு உங்கள் அப்பாவா ஆரம்பிச்சிட்டாங்கடா சீரியல் ட்ராமா. ஐயோ, பெரிய அக்கா பெரிய தம்பி இவங்க 2 பேரும் பாசம், ஐயோ முடியல அப்படின்னு ஐஸை ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அம்மாவா இதை பாரு, இதான் என் பொண்ணு வயன். ஹலோ வயன் அப்படின்றாரு. நீங்கள் எங்கே ஹலோ சொல்கிறீங்க? வாய பொழந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வேற ஹலோ சொல்கிறேன்டி பாருடி மாமா அப்படின்றாங்க. ஹலோ என்ன ஏதோ ஷாக்கிங்கில் இருக்க போல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் மாமா எப்படி இருக்க? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்த, இப்போ உன்னை பார்த்துட்டேன்ல, இனி எப்படி இருக்க போறேன்னு தெரியல. என்ன மாமா வாய்க்குள்ளேயே பேசுற? ஒன்றும் கேட்கல, சத்தமா சொல்லு. நல்லா இருக்கேன்னு சொல்ற, நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன் மாமா, ஆனால் உன் மேலே கொஞ்சம் காண்டா இருக்கேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அவ்வளோதான், இங்கே வரவே இல்லை. எங்களுக்குலாம் எங்கள் அக்காவை பார்க்கணுன்னு இருக்காதா? இங்கே வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, அதனால தான் இங்கே வராமல் அங்கேயே இருந்தேன். அக்கா என்னாச்சு இந்த மாமாக்கு, சும்மா வாய்க்குள்ளேயே பேசிக்கிறாரு. அவர் அப்படிதான், நீ விடுறா, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் போயிடுறாங்களா.
நீங்கள பின்னாடியே ஜங்குக்கை சைட் அடிச்சுக்கிட்டு வாயெல்லாம் பல்லு உங்களுக்கு அப்படியே ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் எல்லாருமே உங்கள் உங்கள் ரூமில் வந்துட்டு செட்ரேட் ஆகுறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்ட ஜங்குக்காக தான் ஓடி போகிறீங்களா? இப்போ உங்கள் பாட்டியா வயன்மா வயன்மா. ஆ என்ன பாட்டி, என்ன ஓடுற, என்ன வேணும்? ஆ ஜங்குக் ஜங்குக் ரூம் எங்கே இருக்கு? அட என்ன ஜங்குக்குன்னு கூப்பிடுற? மாமா மாமான்னு கூப்பிடணும். அப்படியா, மாமாவா? ஆமா, உனக்கு மாமா தானே. சரி, ஜங்குக் மாமா ரூம் எங்க இருக்கு? இப்ப பாரு எவ்வளோ அழகா இருக்கு கேட்க. அவனா மேலே போனேன்னா ரைட் சைடில் செகண்ட் ரூம். சரி சரி அப்படின்ட்டு அப்படியே மேலே போறீங்க. லைக் அவர் வந்து ரூம்ல தான் இருக்காரா, நீங்க அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஐயோ என்னமா ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஓ காட் அப்படின்ட்டு வெளியில இருந்தே அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா வயன் மாமா என்னாச்சு, வெளியில நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான், உள்ள வரலாமா? வா. ஓகே அப்படின்னு அப்படியே ரூம்குள்ளே போறீங்களா? அப்படியே ஒரு ரூமை வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள் ரூமை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா? அவரும் ஒரு ஸ்மைலோட அதை விட்டுட்டு அவரோட ஒர்க் அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே மாமா நீ படிச்சிருக்கியா? யா. ஓ, என்ன படிச்சிருக்க? ஐ அம் இன்ஜினியர். ரியலி? யா. ஓ காட், நான் கூட நீ அவ்வளோவா படிக்கலன்னு நினச்சேன். யூ ஆர் அன் இன்ஜினியர்? எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஆம். ஓ ஓகே ஓகே அப்படின்னு அகெயின் சைலண்ட் ஆகுறீங்க. இப்போ அகெயின் வாட்ஸ் யுவர் ஏஜ்? ஐம் 30. 30? நாட் 20. யா ஐ நோ. தெரியுமா? எப்படி? வாட் வயன், என் அக்கா பொண்ணோட ஏஜ் கூடமா எனக்கு தெரியாமல் இருக்கும்? என் அக்காவுக்கு மேரேஜ் ஆனப்போ நான் 9 years old. அக்காவுக்கு மேரேஜ் ஆன 1 yearலேயே நீ பிறந்துட்ட. ஐம் 30 now. யூ ஆர் 20. அவ்வளோதான். ஆஹா, அம்மானா ரொம்ப பிடிக்குமோ? கண்டிப்பா. எங்கள் அக்காவுமே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன, மேரேஜ் ஆகிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். யா அம்மா கூட சொல்லுவாங்க தம்பி தம்பின்னு. பட் நான் அவ்வளோவா பேசினது இல்லைல்ல, எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஏண்டா நம்ம பேசலைன்னு. அவர் அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. ஐ மீன் நான் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் வேற என்னெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? என்னாச்சு, எதுக்கு இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் கேட்குற? சும்மா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி, என்னை பற்றி விடு, உங்களை பற்றி சொல்லு. உங்கள் அப்பா எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கிறாரா? எதுவும் கொடுமைப்படுத்தலைல்ல, நல்லா தானே பார்த்துக்கிறாரு? இப்போ நீங்களா, என்னது எங்கள் அப்பாவா உங்கள் அக்காவை கொடுமைப்படுத்துறதா? மாமா ஜோக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அம்மானா அப்பாவுக்கு செம்ம பயம். அம்மா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் கூட அப்படியே ஆஃப் ஆகிடுவார். அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா? அந்த சைடு ஜங்குக்குமே சிரிக்கிறாரு. அப்போது 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. எங்கள் அக்காவை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, அப்படி தானே? அஃப்கோர்ஸ். சரி சரி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா? பார்த்தா கீழேருந்து உங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களா கூப்பிடுறாங்களே. ஆமாம், போ, சாப்பிட தான் இருக்கும். நீங்கள்? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. இல்லை எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே வராரா? லைக் 2 பேரும் இப்போ வந்து கீழே வந்துட்டுருக்கீங்க. டைனிங்கில் உங்கள் அப்பா அம்மா உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா வர இந்த சீனரியை பார்க்குறாரு. அவருக்கா அல்ல, எதை இந்த பையன் எதுக்கு அவனோட கையை பிடிச்சிட்டு வரா அப்படி சொல்லிட்டு அப்படியே கொதிக்கிறாரு மனுஷன். இப்போ 2 பேரும் வந்துட்டு அப்படியே டைனிங்கில் உட்காடுறீங்க. நீங்களா ஜெகே பக்கத்தில் தான் போய் உட்காடுறீங்க. உங்கள் அப்பா, பையன் கம் திஸ் சைடு
இல்லைப்பா, ஐ எம் கம்ஃபர்டபுள் ஹியர், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அட, இங்கே இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம் திஸ் சைடு. அப்பா ப்ளீஸ், ஐ எம் நாட் அ கிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவோட கால் அப்படியே மிதிக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அங்கே உட்காந்து இப்போ என்ன? அது இல்லடி, உன் தம்பி அவன் அவன் அப்படியே உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. இதை பாருங்க, என் தம்பி ஏதாவது சொல்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன சும்மா தம்பி தம்பி சும்மா சாப்பிடுங்க. இவளுக்கு என்ன தெரியும், இவங்க 2 பேரும் ஏதாவது க்ளோஸ் ஆகி இது அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா ஐயோ அதுக்கு தான் ஏன் பயம் அப்படின்னு உங்கள் அப்பாவோட மைண்ட் வாய்ஸா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்றீங்க. ஜங்குக்கு அப்படியே போகிறாரு, நீங்களா அகெயின் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. உங்கள் அப்பா வேற பார்க்குறாரா, என்னாச்சு இந்த பிள்ளை ஏன் அவன் பின்னாடியே போகிறா அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே வராரு. அவர் வந்துட்டு சம் பால்கனி எங்கேயோ போகிறாரு, நீங்களும் பின்னாடியே மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? இப்போ பின்னாடி உங்கள் அப்பா வந்துட்டு வயன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, லைக் ஜங்குக்கு திரும்பி பார்க்க, நீங்கள் திரும்பி பார்க்க, உங்கள் அப்பா திரும்பி பார்க்க, அப்படியே 3 பேர் ஒரே வாட்டி பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் வாட் டேட், என்னடா எங்கே என்ன பண்ணுற? கம் ஆன் டேட், நான் சும்மா வந்தேன் ஃபார் ஃப்ரெஷ் ஹேர். அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு அவரும் வந்து அங்கே நிற்கிறாரா. லைக் உங்களுக்கு வேற ஜங்கு கிட்ட பேசணும்ல, நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ பேசுகிறீங்க, அவரும் வந்து பேசுகிறாரு. 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஜோவியலாக நல்லா சிரித்து பேச அப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே உங்கள் அப்பாவா, பயன் ஆல் ரைட் கம் லெட்ஸ் கோ. எங்கே? கீழே. நான் வரல, நீங்கள் போங்க, நான் மாமா கிட்ட பேசுகிறேன், ஃபன்னியாக இருக்குது. ஃபன்னியாக இருக்கா? நோ நோ நோ, நீ வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேட் ப்ளீஸ். இல்லை நான் சொல்லியே ஆகணும், நீ அப்புறம் வந்து பேசிக்கோவா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரா. இந்த சைட் ஜங்குக்கா, என்ன இந்த மாமா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, நம்ம ஏதாவது அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுறது பிடிக்கலையோ, இல்லை அந்த வேஷ்டி அன்னைக்கு அவந்து போச்சுல அது இன்னுமா மனசில் வச்சுருக்காரு அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸா. இப்போ உங்கள் அப்பா உங்களை கீழே கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ உங்ககிட்ட தான், இதை பாரு வையன், அவன்கிட்டலாம் அவ்வளோவா பேச்சு வச்சுக்காத. வை டேட், அவன் நல்லவனே கிடையாதுமா. டேட் ஜோக் பண்ணாத, மாமா ரொம்ப குட் பாய், நான் காலையிலேருந்து பேசிட்டு தானே இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. அண்ட் see dad, how handsome he is, good looking, his muscles, biceps, oh my god, he's so hot. ஏ வயனே, என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? dad, this are all my feelings. இதை பாரு, அந்த ஃபீலிங்ஸ்லாம் இங்கே கட் பண்ணிடு. நம்ம இங்கே சும்மா வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், போயிடுவோம், அவ்வளவுதான். புரியுதுல்ல? புரியுது. இதோ இரு, அவங்கிட்டலாம் பேச்சு வச்சுக்காத, இதுவும் புரியுது தானே? புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டுறீங்க. இப்போ உங்கள் அப்பாவா அப்படியே திரும்பி பார்க்குறாரு, உங்கள் அம்மா தான் முறைச்சிட்டே நிற்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கிட்ட? நான் ஒன்றும் சொல்லலையே. நடிக்காதீங்க, நான் கேட்டேன், என்ன என் தம்பிகிட்டலாம் பேச வேணான்னு சொல்கிறீங்க? ஏய் உனக்கு தெரியாதுடி, அவன் சரியானவன், கல்யாணம் ஆனதுக்கே என் வேஷ்டியை பிடிச்சி இழுத்த வந்தன அவன். ஐயோ, நீங்கள் என்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இப்படியா பேசுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, அவன் சரியானவன், அவன் பண்ண வேலைக்கு மண்டபத்தில் என் மானமே போச்சு, எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னால் அதை மறக்கவே முடியாது. உங்களுக்கு சொல்கிறது பேச்சு தான், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் என் பொண்ணை அவன்கிட்ட பேசக்கூடாது அப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி, அவன் எனக்கும் பொண்ணு தான், எனக்கும் பொண்ணு தான், போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பட்டுன்னு போகிறாங்க. அப்படியே தான் அன்றைக்கி வந்து போயிருந்துருக்குமா. இப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜங்குக்கு வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, நீங்கள் மேலே இருந்தே பார்த்து இருந்துருப்பீங்க. எங்கேயோ போகிறாரே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடி வரீங்களா? மாமா. வாட் வயன், வேர் ஆர் யூ கோயிங்? டு ஃபார்ம். மாமா ப்ளீஸ், நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ ப்ளீஸ். ஓகே ஆல் ரைட், போகலாம்.
ஆ ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட வந்து போகிறீங்களா? லைக் வந்து 2 பேரும் நெறைய திங்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. பார்த்தா இப்போ ஒரு கிழவிடா. "என்ன ஜங்குக்கா, யார் அந்த பொண்ணு?" "ஆ அக்காவோட பொண்ணு, பையன். அதான் ஃபாரின்ல இருப்பாளே அவளா?" "ஆமா பாட்டி, அவ தான்." "ஆ ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கே." அவரா? "ஏ கிழவி போ, சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்ப." "ஆ இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா தெரியும் தெரியும்." அப்படி சொல்லிட்டு அந்த கிழவி வந்து போதா, இந்த ஜோடி பொறுத்தவரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? உங்களுக்கு வேற உள்ளுக்குள்ள ரொம்ப ஹேப்பியா இருக்கு. "ஓ! அப்போ எங்க பேர் உண்மையாவே நல்லா இருக்கா?" அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்களும் அப்படியே போறீங்க. இப்ப ஜங்குக்கா, "வயன்." அந்த கிழவிலாம் அப்படிதான் பேசும். வில்லேஜ்ல மோஸ்ட்லி அப்படிதான். மொற பசங்கலாம் வச்சு பேசுவாங்க. நீ எதுவும் கண்டுக்காத. ஜஸ்ட் லீவ் தெம் ஓகே. என்ன தப்பு இருக்கு? அவங்க சொன்னது நல்லா தானே இருக்கு. அவர் அப்படியே உங்க சைடு பார்க்குறாரு. அம் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐ திங்க் உனக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் லீவ் இட். அப்படி சொல்லிட்டு அவர் கேஷுவலா போறாரு. உங்களுக்கா? ஏன் புரியல? நல்லாவே புரிஞ்சுச்சு. ஹம், ஆமா கரெக்டு தான். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா? இப்போ வந்து உங்களோட வயலுக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு வர அந்த வயலில் நடக்கவும் தெரியலையா? மாமா எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்கு மாமா. எங்கே கீழே விழுவனோ தெரியல. ம் நான் அப்போவே நினச்சேன். சரி உன் கையை கொடு. என் கையை பிடி. பார்த்து ஸ்லோவாக வரணும் ஓகே. ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறி அப்படி தான் நடந்துட்டுருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து லிட்ரலி விழுக போகிறீங்க அந்த மாதிரி தான் இருக்கீங்களா? இப்போ ஜங்குக்கா, வெயிட் வயன், உன்னால் இதை முடியாது போல், சரிடு அப்படின்னு அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் அப்படியே மெஸ்மரைசிங்காக அவரை பார்க்குறீங்க. இந்த கொஞ்சம் தூரத்துக்கு நான் தூக்கிட்டு போகிறேன் ஓகே. அப்புறம் தேவையில்லாமல் போயிட்டு விழுந்துடுவேன். உங்களுக்கா லைட்டாக ஸ்மைல் வருது. அவர் வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரா? நீங்கள் என்னமோ அவரை மெஸ்மரைசிங்காக அவரோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படி தான் அவர் வந்து உங்களை கீழே விட்டுட்டு இங்கேருந்து ரோடு இருக்கும் போகலாம். ஓகே அப்படின்னு லைக் வந்து ரொம்ப பிளஷிங்காக இருக்குது. அவர் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆமாம் இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கலையே, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு, மாமா அது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை. இல்லையா? உண்மையாவா? இல்லை. எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அட உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை. உங்களுக்கா ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது. நீங்கள் அகைன் அவர் பின்னாடி ஓடி போயிட்டு அப்போது பாஸ்டில் ஏதாவது லவ் ஸ்டோரி எக்ஸு அந்த மாதிரி? இல்லை. வாட்? என்ன மாமா சொல்கிற? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற உனக்கு பாஸ்டில் எந்த லவ் ஸ்டோரியுமே இல்லையா? நம்பவே முடியல. ஆமாம் எதுவுமே இல்லை. ஓ மை காட். அப்போ நீ முழுசா எனக்கு தானா? உன்னோட முழு லவ் எனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை இப்போ ஜங்குக்கா, என்ன அங்கேயே நின்றுட்ட வரலையா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவர் பின்னாடியே ஓடி போகிறீங்களா? இப்போ நீங்கள் எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்றீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஐ ஸ்வேர் எப்போவுமே நான் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்ததே கிடையாது. நான் சிங்கிள் தான். அவரோட ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு லைஃப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறம் இந்த லவ்வு, டேட்டிங்கு, கல்யாணம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் தலைமையில் ஹேண்டு வச்சு லைக் ரப் பண்ணி விடுவோம்ல குழந்தைக்கெல்லாம், அந்த மாதிரி பண்ணுறாரா? இப்போ நீங்கள் என்னது இவர் நம்மளை குழந்தைன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படியே பின்னாடி ஓடி போகிறீங்களா? மாமா என்னாச்சு? என்ன நீ ரப் பண்ணுற? நான் ஒன்றும் பேபி கிடையாது. ஆமாம் நீ ஒன்றும் பேபி கிடையாது. மாமா ஐம் சீரியஸ். நானும் சீரியஸ் தான் சொல்கிறேன். இல்லை உன் மனசில் நான் குழந்தைன்னு தானே யோசிக்கிறேன். ஆப்வியஸ்லி எஸ்.
அக்கா பொண்ணுல. வாட்? இதை பாரு, அக்கா பொண்ணு தான். அதுக்கு நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. ஐம் 20 years old. சரி சரி, ஓகே, நீ குழந்தை கிடையாது, பெரிய பொண்ணு தான். ஓகே ஓகே, அட்மிட் பண்ணிக்கிறேன். மாமா, நான் பெரிய பொண்ணு மாமா, என்ன ஒழுங்கா பாரு. சரிடா, நீ பெரிய பொண்ணு தான். கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போறாரா. உங்களுக்கா அப்போ என் மேலே இவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? நான் தான் இவர் பின்னாடி சுத்துறேனா அப்படின்னு புசன்னு போச்சு எல்லாம். நீங்களே போய் அவருக்கு பின்னாடியே போறீங்களா? ஒரு வழியாக வீட்டுக்கு வர போயிருந்துருப்பீங்க. போனதும் உங்கள் அப்பா தான், பையன் எங்கே போன, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். நீங்கள் வேற கொஞ்சம் ஃபேஸ் வந்து சோகமாக வச்சுருக்கீங்களா? என்னாச்சு? அவனோட போகாதன்னு அப்போவே சொன்னேனா? என்ன பண்ண அவன் உன்னை? அப்பா, எப்போ பார்த்தாலும் மாமாவே ப்ளேம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒன்றும் பண்ணலை, தள்ளுங்கப்பா, எனக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அவரா ஒன்றுமே புரியல அப்படி உங்களை பார்க்குறாரு. என்ன நடந்திருக்கோம்? இந்த பொறுக்கி பையன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவரோட யோசனை. இந்த சைடு உங்கள் அம்மாவா, என்னடா எங்கே போயிருந்தீங்க? சும்மாக்கா, வயல் வரையும் போயிருந்தோம், அவ்வளோதான். அவள் சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருந்திருப்பாளே. அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி சரி, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அட என்னக்கா, அவன் நம்ம வீட்டு பொண்ணு. ஆ பட் சொல்கிறேன். ரொம்பலாம் பண்ணுறக்கா நீ. சரி சரி அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்களா, அவரும் அந்த சைடு சிரிக்கிறாரு. இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்துட்டு, என்னது இவர், அப்போது நம்ம மேலே அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? எனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி படுத்துட்ருக்கீங்க. இல்லை வயன், இது இப்படி போகக்கூடாது. நான் பெரிய பொண்ணுதான்னு சொல்லி அவருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹாட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறீங்க. மாமா, வா வயன் அப்படின்ட்டு லைக் கூப்பிட்றாரா. நீங்கள் வேற ஒரு மாதிரி நடக்கிறீங்க, உங்கள் ட்ரெஸ் வேறு கொஞ்சம் நல்லா ஹாட்டாகவே இருக்குது. பட் அவர் எதுவும் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் ஜஸ்ட் நார்மலாக இருக்கார். என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா. ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரியா ஒரு முன்னாடி உட்காடுறீங்களா. அவரா, என்னாச்சு இந்த டைமில் வந்திருக்க? சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியா, ஓகே. இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இப்படி பார்க்கும்போது நான் பெரிய பொண்ணு மாதிரி தெரியும்ல அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸை அப்படியே தான் கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துட்டு என்னமோ பேசுகிறீங்க. அவரும் நீங்கள் கேட்குறதுங்களாம் பதில் சொல்கிறாரு, அவரும் பேசுகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்துச்சி வரீங்க. பார்த்தா வீடு ஒரு மாதிரி பரபரப்பாக போகுது இல்லைங்களா. என்ன நடக்குது, என்ன வீடு ஒரு கலகலகலன்னு இருக்கு அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் தாத்தா பாட்டி, ஜங்குக் பேரண்ட்ஸு, உங்கள் அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கீழே போயிட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறீங்க. யாருன்னா ஜங்குக்கோட அம்மாவை. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன கண்ணு, என்ன நடக்குது வீட்டில், ஏன் நிறைய பேர் வந்திருக்காங்க? அதுவா, அது உன் ஜங்குக் மாமா இருக்கான்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்குறோம், அதுக்கு தான். பொண்ணு பார்க்குறீங்களா? அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணை தேடணும்ல, அந்த சடங்கு கண்ணு அப்படின்றாங்க. உங்கள் ஐஸை பார்க்கணுமே, அப்படி வைட் ஆகுது. வாட், கல்யாணமா? ஆமாம். என்ன பாட்டி திடீர்னு? திடீர்னா ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுல்ல, நாங்களும் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தோம், அதான் பண்ணிடலான்னு சொல்லி இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவனும் வேணான்னு தான் சொல்லுவான், எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டோம். அப்போ ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வேற கேஷுவலாக போகிறாங்களா. உங்களுக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூட ரூமுக்கு ஓடுறீங்க. அவர் வந்துட்டு லைக் ரெடி ஆகிட்டு இருக்காரு சார், லைக் ஹேரை கோம் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணிகிட்ருக்காரா. நீங்கள் அப்படியே டைரெக்டாக உள்ளே போகிறீங்க. மாமா, வாவா, ஏன் என்ன கீழே என்னமோ போகுது, கேட்டால் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் என்னமோ சொல்கிறாங்க. ஆமாம் வயன், அலைன்ஸ் தான். என்ன ஓகேவா உனக்கு? ஓகே தான்.
என்ன பண்ணுறது, என்னைக்கா இருந்தாலும் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி எதுக்கு அம்மா அப்பாவை கஷ்டப்படுறதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்படிங்க வேக வேகமாக போயிட்டு அவர் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி நிற்க வைக்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டியா? ம், ஆமாம். யாரை கேட்டு நீ ஓகேன்னு சொன்ன? யாரை கேட்கணும்? மாமா, டோன்ட் ப்ளே, ஓகே? நோ, ஐம் நாட் பிளேயிங். என்ன வயன், என்னாச்சு? இப்போ நீங்கள் அப்படியே அவரை வந்து தள்ளுறீங்க, அவர் போய் பெட்டில் விழுகிறாரு, நீங்கள் அப்படியே அவர் மேலே பட்டு ஹோவர் ஆகுறீங்களா? அவரோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இதோ பாரு, இதுக்கு மேலெல்லாம் என்னால் இதை மறைச்சு வைக்க முடியாது. அது வந்து ஐ லவ் யூ. அவரா அப்படியே ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. எஸ், ஐ லவ் யூ. நான் என்னைக்கு இங்கே வந்தனோ அன்னைக்கே அது அது நான் உனக்கு ஃபாலோ ஆகிட்டேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, அப்போவே எனக்குள்ள ஒரு ஸ்பார்க்கிள். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்கிட்ட பேசினப்போ அப்போ இன்னும் பிடிச்சது. எனக்கு நீ வேணும், லைஃப் லாங் எனக்கு நீ முழுசாக வேணும் மாமா. பையன், ஆர் யூ மேட்? ஆமாம், மேடாக தான் இருக்கேன். ஓ மேலே நான் மேடாக இருக்கேன். இதை பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும் மாமா. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். லைஃப் லாங் என் ஹஸ்பண்டா நீ எனக்கு வேணும். அட ஏந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களை தள்ளி விட்டுறாரு. என்னாச்சு உனக்கு? போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. முடியாது. என்ன வேலை பார்க்குறது? இதை பாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்தெல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ரொம்ப தலைக்கு மீறி போச்சுன்னா உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்லி கல்யாணம் ஸ்டாப் பண்ணிடுவேன். வாட்? ஆமாம், நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். பையன், விளாட்றியா? நான் உன்னை விட 10 years பெரியவன். டோன்ட் ப்ளே. ஃபஸ்ட் இங்கேருந்து நீ போ. என்னை பார்த்தா உனக்கு விளாட்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலரை பிடிச்ச அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே கிஸ் பண்ணிடுறீங்க. அவரா வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் என்னமோ ரொம்ப டீப்பாக வந்து அவர் லிப்ஸை பிடிச்சி அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா இந்த டைமில் ஒரு கிளவி வந்து ஜங்குக் ரூம்குள்ளே வராலாம். பார்த்துட்டு 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான், அந்த பாட்டியை வீடே கூட்டிடுச்சு. கட் பண்ணா கீழே வந்து நீங்கள் ஜங்குக்கு உங்கள் பேரண்ட்ஸு, அப்புறம் ஜங்குக் பேரண்ட்ஸு, உங்கள் பாட்டி தாத்தா, அப்புறம் அங்கே இருக்கிற கொஞ்சம் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்களா. லைக் உங்கள் அப்பா தான், டேய் எனக்கு அப்போவே தெரியும்டா நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, வெக்கேஷனுக்காக வந்தோம், என் பொண்ணு இப்படி பண்ணல நீ அப்படின்னு அவர் வந்து லைக் கத்திட்டுருக்காரு. இப்போ நீங்கள், அப்பா ப்ளீஸ் வில் யூ ஸ்டாப் இட்? நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது பையன். அப்பா ப்ளீஸ், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் மாமாவை கிஸ் பண்ணேன். அண்ட் மாமாவுக்கு இந்த கல்யாணம் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் ஹிம். எனக்கு மாமா தான் வேணும், அவ்வளவுதான். நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா பண்ணாலும் அந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். எனக்கு மாமா வேணும், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் அப்பாவுக்கு இடியே வளர்ந்த மாதிரி இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. பார்த்தா ஒரு கிளவி, அப்புறம் என்ன, நல்லா தான் இருக்குது, முறை பொண்ணு மாமாவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, வயசும் இருக்குது, அப்புறம் என்ன முடிச்சு விட்டுடுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்மா இதுதான் கரெக்டு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிடுறாங்க. எங்கள் ஜங்குக்கா, டேய் நான் எப்படா சொன்னேன், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு சைடு. உங்கள் அம்மாக்கா செம்ம ஹாப்பி, அப்படியே ஓடி வராங்க. ரியலி மாமாவை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் ஹிம். ஐயோ என் தங்கமே அப்படின்னு உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க.
இப்போ அவங்க அப்படி ஜங்குக் சைடு போகிறாங்க. ஜங்குக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வயனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில, உனக்கு புரியுதா என்னோட ஹாப்பினஸ், எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படின்னு வேற அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாகி பேசிகிட்டு இருக்காங்களா. எங்கள் ஜங்குக்கு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணவே முடியல. லைக் அக்கானா அவருக்கு வேற ரொம்ப பாசமாக, அவங்க வேற இப்படி எமோஷ்னலாக பேசினதும் அவர் எப்படி மெல்ட்டிங்காக நிற்கிறாரு. முடிச்சு விட்டுடலாம், ஆமாம் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு உங்கள் அம்மாவும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு வழியாக உங்களோட மேரேஜுமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணா உங்கள் அப்பா அதை அவங்க அம்மா கிட்ட, என்னடி விளாண்டுட்டு இருக்கியா, அவனுக்கு ஏன் பொண்ணா, முடியவே முடியாது, நான் அதுக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ உங்களை யார் பர்மிஷன் கேட்டா, அதெல்லாம் உங்களை கேட்கவே இல்லை, எல்லாம் பேசியாச்சு, சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் எல்லாமே நிச்சயம் பண்ணியாச்சு, 1 வீக்கில் கல்யாணம், அவ்வளோதான். ஏய் இதாண்டி உன்னதான், என்ன எங்கே சொல்லிட்டு போயிட்டே இருக்க, அவள் ஏன் பொண்ணு, அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உன் பொண்ணுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கான், இப்போ என்ன பண்ணுவீங்க, அது குழந்த, அவன் தான் ஏதோ ஏமாத்திட்டான், அவனுக்குலாம் கொடுக்க முடியாதுடி. அட சும்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க, தலுங்க. ஏய் இந்தாண்டி உன்னதான், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இதை பாரு, உன் தம்பி கிட்ட சொல்லு, என் பொண்ணை விட்டு தள்ளி இருக்க சொல்லு. ராமா, ரூம்ல 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க, எப்படி இப்படி பேசுறீங்க எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. அதாண்டி நானும் சொல்றேன், உன் தம்பி மைக்கி நம்ம பொண்ணை கிஸ் பண்ணிட்டான், அவனை போய் மிரட்டல வா. உங்க அம்மா அப்படியே தலையை பிடிச்சிக்கிறாங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்துடாதீங்க, தலுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, 1 வீக்ல கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கேஷுவலா போறாங்களா. இந்த சைடு உங்க அப்பாக்கா, என்னடா நடக்குதுங்க, அவன் தான் எனக்கு ஆகவே ஆகாது, அவனுக்கு ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு இங்கிட்டு வாங்கிட்டுன்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்காரு. இந்த 1 வீக்கா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் ஒன்றும் விளங்கலை. உங்களுக்கு வேற நிறைய பிரெயின் வாஷ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, அதுவுமே ஒன்றும் விளங்கி இருந்திருக்காது. ஃபைனலி உங்களோட மேரேஜ்க்கான டே, லிட்ரலி 2 பேரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அந்த மண்டபத்துலேயும் இருக்கீங்க, உங்கள் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஃபைனலி ஜங்குக்கு உங்களுக்கு அந்த தாலியும் கட்டி விட்டுடுறாரா. மேரேஜ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிருந்துருக்கோம். உங்கள் அப்பா மட்டும் ஆளுக மூஞ்சோட உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அம்மா ஃபேஸ் பார்க்கணுமே, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பினஸ், லைக் ஹாப்பி டியர்ஸு, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் தான் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அந்த தாலியை வந்து கட்டி இருந்துருப்பீங்க. ஜங்குக்கு மட்டும் லைக் ஹாப்பியும் இல்லை சேடும் இல்லை, நார்மலாக லைக் நியூட்ரலாக இருக்கார். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக்கா, இவகிட்ட 1 வீக்காக பேசணும்னு பார்த்துட்ருக்கேன், முடியவே முடியலை, எப்பயாவது பேசலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்னமோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா உங்கள் அப்பா தான் ஜங்குக் சைடு குறுன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் உங்கள் அப்பாவா ஸ்லோவாக ஜங்குக் கிட்ட போயிட்டு, டேய் என்னடா, அவரா அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன மாமா, இல்லை என்ன நீ இங்கே நின்றுட்டு என் பொண்ணையே பார்த்துட்ருக்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் அப்பா சைடு பார்க்குறாரா. அவரா, இதை பாரு, தாலி கட்டினதும் நீ அவளோட புருஷன் ஆகிட மாட்ட. இதை பாரு ஜங்குக்கா, என் பொண்ணை மயக்கி நீ இதெல்லாம் பண்ணிட்ட, சரி விடு, ஏதோ நடந்து போயிடுச்சு, ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே நீ ட்ரை பண்ணாத. என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ கொஞ்சம் அவளை தள்ளி இருந்தாலே போதும். அப்புறம் இந்த மாதிரி தூரமாக நின்றுட்டு அவளையே பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா. இப்போ ஜங்குக்கா, மாமா என்ன பேசுகிற நீ, எனக்கு தெரியும்டா, நீ இதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ண, எல்லாமே எனக்கு தெரியும். என் பொண்ணு வேற இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னமோ சீரியஸாக தான் சொல்கிறாரு, பட் இது கொஞ்சம் ஃபன்னியாக தானே இருக்குது. ஸோ ஜங்குக்கா, ரைட்டு, என்ன மாமா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் உன்னோட வேஸ்டியை பிடிச்சி இழுத்துட்டேன், சரி அது தப்பு தான், அது அறியாத வயசு, நான் அதை இழுக்கணும்னு நினைக்கல மாமா, நான் பிடிக்க தான் வந்தேன், அதுதான் அவுந்துடுச்சு, ஏன் உனக்கு டைட்டாக கட்டிக்க தெரியாதா. டேய் அதை பற்றிலாம் பேசாதடா நீ.
சரி விடு, இப்போ என்ன, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அதெல்லாம் கிரட்ஜ் மனசில் வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? அப்படிலாம் கிடையாது, அது முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நீ என் பொண்ணை நீ இப்படி பண்ணிட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட அவளை? போதும் ஜங்கோக், ஸ்டாப் இட். இதோ பாரு, இந்த வார்னிங் சீரியஸாக கொடுக்குறேன் பார்த்துக்கோ. என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டா, அவள் உன்னோட வைஃப் தான். இருந்தாலும் நீ ஹஸ்பண்டுன்னு சொல்லி உரிமை கொண்டாடக்கூடாது. என் பொண்ணை பார்க்கவே கூடாது, தொடவும் கூடாது, புரியுதா? எங்க ஜங்குக்கா, யோ நீ காமெடி பண்ணதெல்லாம் போதும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரா. இந்த சைடு உங்கள் அப்பா பார்க்கணுமே, எதை காமெடி பண்ணுறனா? டேய் நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன்டா, டேய் உன்னதான்டா. இருமாமா, நான் எனக்கே பேச வேண்டிய நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இந்த சைடு உங்கள் அப்பாவை பார்த்தா அவரா புலம்பிக்கிட்டே அப்படிதான் ரூமுக்கு போகிறாரா. பார்த்தா உங்கள் அம்மா தான், எங்கே தான் போனீங்க? போங்க, வெளியில் நான் நிறைய பூ வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஜங்குக் ரூமில் போய் வைங்க. எதை? பூவா? ஜங்குக் ரூமில் வைக்கணுமா? ஏன், எதுக்கு? என்ன பேசுகிறீங்க? என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் என்ன குழந்தையா? ஏய் என்னடி சொல்கிற? ஆட கல்யாணம் இன்னைக்கு தானே ஆச்சு, ராத்திரிக்கு என்ன சமாச்சாரம் இருக்கும்? அதுக்கு தான். எதை? ஏய் என்னடி விளாண்டுட்டு இருக்கியா? இதோ பாரு, என் பொண்ணு மேலே உன் தம்பி கையை போட்டான், கையை உடச்சிடுவேன். உங்கள் அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. பேசுனதெல்லாம் போதும், போங்க, முதல்ல போயிட்டு நான் சொன்ன வேலையை பண்ணுங்க. என்னடி பேசிக்கிட்டே இருக்கேன்? என்ன உனக்கும் உன் தம்பிக்கும் என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரிதா? இல்லை கேட்குறேன், ஜோக்கர் மாதிரி தெரிதான்னு கேட்குறேன். அது நாங்கள் சொல்லி வர உங்களுக்கு தெரியணுமா? போங்கங்க அப்படின்றாங்களா. அவரா, ஏய் நான் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன்டி. இதை பாரு, அவன் நம்ம பொண்ணை மைக்கி இந்த கல்யாணமும் பண்ணிட்டான். இங்கிருந்து அவளை கூட்டிக்கிட்டு எப்படியாவது நம்ம ரிட்டர்ன் ஃபாரின் போயிடுறோம். அதுதான் என்னோட பிளான். இதை பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேச்சு என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நானும் என் பொண்ணும் என் தம்பியோட இங்கே செட்டில் ஆயிடுவோம். என்ன பின்ன என்னங்க லூசு மாதிரி வளர்றீங்க? நம்ம பொண்ணை என்ன சொன்னா? எல்லாருக்கும் மத்தியில் நின்றுட்டு மாமா தான் கல்யாணம் பண்ணுவேன், மாமா தான் எனக்கு வேணும்னு சொன்னான். சும்மா மயக்கிட்டான். என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ரூம்ல என் தம்பியை கிஸ் பண்ணது நம்ம பொண்ணு தான். உங்க அப்பா இஸ் அப்படியே வைடாகுது. ஆமா, அவளுக்கு தான் அவன் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என் தம்பி இது வரையும் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம தான் இருக்கான். இந்த கல்யாணம் முழுசா நம்ம பொண்ணுனால தான் நடந்திருக்கு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனோட தான் லைஃப் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னமோ தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேஷுவலாக வெளில போயிடுறாங்க. இந்த சைடு உங்கள் அப்பாக்கா லைக் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது அதையே யோசனையாக போயிட்டுருக்கு. அப்படி தான் இப்போது நைட் ஆகுது. உங்களோட வெட்டிங் நைட்டுக்காக ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு, உங்களையும் ரெடி பண்ணியாச்சு. லைக் உங்களை ஜங்குக் ரூமுக்கும் அனுப்பிடுறாங்களா. ஜங்குக்கா லிட்ரலி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் உள்ளே போனதும் மாமா அப்படின்றீங்க. வந்துட்டியா? ப்ளீஸ் கம், ஐம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் யூ. சி என்ன மாமா அவ்வளோ அவசரமா உனக்கு? ஏய் நாட் லைக் தட், உங்ககிட்ட பேசணும். லைக் 1 வீக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் ஒரு சான்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. ஐ வாண்ட் டு டாக் வித் யூ. அதுவா? சொல்லு, என்ன பேசணும்? வயன், நீ இதெல்லாம் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா? எதை பற்றி? அதான் நம்ம மேரேஜ் இதெல்லாம். இன்னுமா இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கு? ஏன் மாமா, அன்னைக்கே உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணல, இன்னுமா உனக்கு இந்த மாதிரி கேள்வி வருது? நோ, நாட் லைக் தட். அது இல்லை வயன், ஆக்சுவலி வி டூ ஹாவ் லாட் ஆஃப் ஏஜ் கேப் அண்ட் you're from foreign and I'm from village.
இது எப்படி செட் ஆகும்? ஐ எம் நாட் கெட்டிங் இட். இப்போ நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸும் அவர் ஷோல்டரில் போட்டு லைக் கட்டு பிடிக்கிற மாதிரி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே, என்ன மாமா பேசுகிற? என்ன லவ்லாம் ஃபாரினு வில்லேஜு ஏஜ் கேப்பு இதெல்லாம் பார்த்து வருமா என்ன? நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அப்போது உன்னோட கேரக்டர் அதுவுமே அதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆனால் நீ என்ன அந்த நோக்கத்தில் பார்க்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் அன்றைக்கி நைட் நான் கொஞ்சம் ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணி உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னேன். அப்போ கூட நீ என்னை தப்பாக பார்க்கல. அன்றைக்கி கூட நான் சின்ன பொண்ணு இல்லை பெரிய பொண்ணுன்னு உனக்கு தெரிய வைக்கணும்னு தான் அப்படி பண்ணேன் மாமா. அவரா அப்படி உங்களை பார்க்குறாரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லு. என் மேலே உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா? இந்த மேரேஜ் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவர் கண்ணை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. ஹே, நாட் லைக் தட். அப்புறம் என்ன மாமா? இல்லை, அது இவ்வளோ நாளாக உன்னை நான் அக்கா பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு தானே இருந்தேன். இப்போ திடீர்னு மேரேஜ், நீ என்னோட வைஃப், இப்படி 2 பேரும் ஒரே ரூமில் அப்படின்னும்போது ஏதோ மாறி இருக்கு வயன். ஓ, அவ்வளோதானே? அதை எப்படி போக்கடிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்படியே உங்களை சைடு பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி போக அடிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லைக் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே உங்கள் கிட்ட இழுத்துக்கிறீங்களா? அவர் என்னமோ வந்து உங்கள் பாடிக்கு லைக் ரொம்ப கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவரும் உங்களோட ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. மாமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து அவரை லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறீங்க. ஜென்டலாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஜஸ்ட் அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதை பிரேக் பண்ணிவிட்டு, மாமா, எனக்கு உன் கூட இந்த லைஃப் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப விருப்பம்தான். உனக்கு எப்படி? அவர் அப்படியே சைலண்டாக இருக்காரா? புரியுது, இப்போ தானே சொன்னேன். சரி, உனக்கு வேணும்னா டைம் எடுத்துக்கோ மாமா. ஆனால் நான் உன்னை மனசார விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ மாமா, ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரா அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே உங்களை வந்து கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அப்படியே அவர் பாடிக்கு பம்பாகி நிற்கிறீங்க. புரியுது, எதுக்கு தேவையில்லாத குழப்பம்லாம். எனிஹவ், நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட எப்படியோ என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்ல. அப்போ எதுக்கு என் அக்கா பொண்ணுக்கிட்ட போய் இவ்வளோ யோசனை? தட்டோ, நான் ஒன்றும் உன்னை என் கையில் தூக்கி தட்டி வளர்க்கலையே. அண்ட் நீ சொன்ன மாதிரி நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. யூ ஆர் ஓல்ட் எனஃப். யூ ஆர் 20. You know to decide your life things. புரியுது வயன். நானும் உன்னை என் மனைவியை பார்க்க மனசார ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பெட்டில் விழுக்கிறீங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் வந்து ஏஞ்சி பார்க்குறாரா, பட் நீங்கள் காணோம். நீங்கள் வந்து அதுக்குள்ளே கீழே போயிட்டு பரபரப்பாக என்னமோ வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. அவரா ஸ்லோவாக ஏஞ்சி அப்படி தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வராரா. லைக் அவங்க அப்பா வந்து கவுச்சில் உட்காந்துட்டு என்னமோ யோசிச்சுட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கா இவர் ஆர்கைன்னு ஆரம்பிச்சிட்டார் போல். என் பொண்ணு அவளை எதுவும் பண்ணக்கூடாது, அவளை தொடக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாதுன்னு. சரி, போய்ட்டு ஒரு சின்ன டச் ஒன்று கொடுப்போம்.
அப்படின்ட்டு நேராக போயிட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் உட்கார்றாரு. என்ன மாமா, காலையிலே ஏதோ சிந்தனையில் இருக்க, என்னாச்சு? அவரா ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணலை. உன்னதான் மாமா, என்னாச்சு, என்ன யோசனை? உங்கள் பொண்ணை பற்றி தானே. இப்போதான் உங்கள் அப்பா வெடுக்குன்னு ஜங்குக் சைட் பார்க்குறாரு. மாமா அது மாமா அது சின்ன வயசில் நான் தெரியாமல் பண்ணது மாமா. ஐம் ஸோ சாரி. அதுக்கு நீங்கள் இன்னும் கூட ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்காகலாம் என் மேலே இவ்வளோ கோவம்லாம் வச்சுக்காதீங்க மாமா. எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. சேம் டைம் பையனுக்குமே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கா. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நீங்கள் எந்த ரீசன்னால தான் நினைக்கிறதா இருந்தா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஆரம்பித்தோம் சாரி சொல்ல தயாராக இருக்கேன். எனக்கு பையன் வேணும் மாமா, என் மனைவியா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவா சைலண்ட்டாக அப்படியே கேட்டுட்ருக்காரு. புரியுது, இன்னும் கூட என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல. சரி, நான் சாரி இப்படி சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவோட காலில் விழுக போகிறாரா. ஹே பவரா டக்குன்னு தடுக்கிட்ட. ஜேகே என்னடா பண்ணுற? இல்லை மாமா, நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. அதான் இப்போ அவங்க அப்பா வெடுக்குன்னு அவரை வந்து ஹக் பண்ணுறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை ஜங்கோக், எனக்கு புரியுது. வயனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு பையனை பிடிச்சிருக்கு. நேற்றே உன் அக்கா எனக்கு தெளிவாக சொல்லிட்டான். இது என் பிள்ளைங்களோட வாழ்க்கை, இதுக்குள்ளே நான் பூந்து அதுக்கு எடுக்க வேணாம், அது தப்பு. ஒத்துக்கிறேன், நேற்று வரையும் நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்கள் 2 பேரையும் பிடிச்சிருக்கு. மனசாரா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். எந்த திங்கிங்குமே வேணாம். என் பொண்ணு உனக்கு தான், அவள் உன் பொண்டாட்டி தான் அப்படின்றாரு. இப்போ ஜங்கோ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, உண்மையாவா மாமா, நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? 100% ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரா. ஜங்குக்கா அகெயின் ஹக் பண்ணுறாரு. இப்போ அதை அப்படியே கட் பண்ணால் நீங்கள் லைக் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜங்கு கிட்ட தான் ஓடி போகிறீங்க, உங்கள் ரூமுக்கு தான். மாமா 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 மாமா. என்ன வயன்? மாமா குட் நியூஸ். என்னது? அதுவா, அப்பா அம்மா இனி ஃபாரின் போகலையா, அவங்களும் நம்ம கூட இங்கே இருக்க போகிறாங்களாமா. என்ன? ஆமாம், இப்போதான் அப்பா சொன்னார். ரியலி? ஆமாம் மாமா. இது கேட்டதும் ஜங்குக்குமே செம்ம ஹாப்பி ஆகுது. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. வயன், உன்னால தான் இதெல்லாம், உனக்கு இந்த லவ் வந்ததுனால தான் இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு. இனிமேல் அக்கா கூட இங்கே தானே இருக்க போகிறாங்க. ஐயோ, இந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வயன். இப்போ நீங்களா? ஓஹோ, இந்த ஹாப்பினஸ்லாம் அம்மா இங்கே தங்க போகிறாங்க அதுக்கா? இல்லை இல்லை, எல்லாத்துக்குமே சேர்த்து தான். இது எல்லாமே என் பொண்டாட்டினால தானே எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாரா. பட் நீங்கள் வந்து பவுட்டி லிப்ஸ் வைக்கிறீங்க. ஒன்றும் கிடையாது, உங்கள் பாசம்லாம் அம்மா மேலே தான், என் மேலே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா. இப்போ ஜங்குக்கா, ஏண்டி பாசமே இல்லாமலா நைட்டு பூரா 2 பேரும் நீங்கள் வந்து லைட்டாக வைக்கப்படுறீங்க. சொல்லு. அது அது வந்து என்ன, அது எல்லாத்துமே கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போறியா? ஏய் இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. இங்கே பாருடி, என் பேக் ஃபுல்லாக உன்னோட நெயில் மார்க்ஸ். இது எந்த அளவுக்கு போயிருந்தா நீ இந்த அளவுக்கு எனக்கு
இந்த மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்ப? ஆ அ அது அது வந்து ஆஹா, இப்போ வேற என்ன ரீசன் சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீங்கள் அகெயினும் வந்துட்டு அம் அம் அது வந்து அப்படின்னு ஏதோ மலப்பு பார்க்குறீங்க. இப்போ வரா ம் சரி, நேற்று கூட அவ்வளோவா போல. இன்னைக்கு இன்னைக்கு என் பாசம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நான் காட்டிடுறேன். ஆ அவ்வளோவா போலையா? ஹம் விடிய விடிய மாமா அர்லி மார்னிங் 3 வரையும். அதெல்லாம் என்னதப்போ? ஆஹா, அப்போ டைம்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ம் ஆமாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணது? 11க்கு 3 வரையும். அது கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்ல, அதாண்டி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. நீ வந்தனா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் 3 ஆர் 4 அது வரையும் 2 பேரும் ம், 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 ம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரா? இப்போ நீங்கள் போதும் போதும், சரி வாங்க, உங்களை அப்பா கூப்பிட்டாரு. என்னையா? என்னவா உங்கள் அப்பாவுக்கு? தெரியல, வாங்க. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வெளியில் போகிறீங்களா? இப்போ உங்கள் அப்பா ஆ வா ஜங்குக், உனக்கு வயன் சொல்லியிருப்பான்ல என்னோட டெசிஷன். ஆமாம்மா சொன்னான். ம் ம், இனிமேல் நாங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? வயன் எப்படியும் இங்கே தானே இருக்க போகிறா. ஸோ அதான் எங்கேயே இருக்கலான்னு முடிவெடுத்துட்டோம். அவரா ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஜங்கு கிட்ட போகிறாரா, லைக் ஹக் பண்ணுற மாதிரியே. ஜங்குக்கா என்னடா அப்படின்னு தான் பார்க்குறாரு. இப்போ உங்கள் அப்பா ஜங்கு காது கிட்ட போயிட்டு, இதை பாருடா, என்னதான் உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் நீ எப்போவுமே ரவுடி பையன்தான். என் பொண்ணு பத்திரம், ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்றாரா. ஜங்குக்கே இங்கே சிரிப்பு வந்துடுது. அப்படியே சிரிச்சிடுறாரு. உங்கள் அப்பாவும் அந்த சைடு சிரிக்கிறாரு. பார்த்தா ஒரு கிழவிதான். என்னாச்சு மாப்பிள்ளை ஜங்குக்காவை கட்டி பிடிச்சிருக்காரு, அவ்வளோ பாசமோ அப்படின்னு எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. ஜங்குக்கா, உங்கள் அப்பா, நீங்கள், உங்கள் அம்மா எல்லாருமே லிட்ரலி சிரிக்கிறாங்களா? இப்போ உங்கள் அம்மா தான் அவ்வளோலாம் இல்லை பெரியம்மா, அவர் என்ன பண்ணிடுவாரு எனக்கு தெரியும். அவனை கட்டி பிடிக்கிற மாதிரியே போயிட்டு என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஜங்குக்கா. ஆமாங்கா, கரெக்டாக சொன்னேன், அதுதான் சொன்னார் அவர். நான் சொன்னேனா? எனக்கு தெரியாதா அவரை பற்றி? பொண்ணு மேலே பாசம் இருக்கணும், அதுக்குன்னு இவ்வளோலாம் ஆகாதுப்பா, கொஞ்சம் தள்ளி வரீங்களா அப்படின்றாங்க உங்கள் அம்மா. உங்கள் அப்பாவுமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வராரா. நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை கையை கோத்திக்கிட்டு அப்படியே ஒரு ஷோல்டர் மேலே வந்து சாஞ்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கா பார்க்குறீங்க. அவரும் ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குட் எண்டிங் தான் நினைக்கிறேன். இது எப்படி கம்ப்ளீட் ஃபீல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் இந்த ஒன் ஷாட்டை 1 வீக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லிட்ரலி லைக் எனக்கு தெரியும் ஜேகே பர்த்டேக்கு வந்து நம்ம போடணும்னா உடனே எல்லாம் நம்மளால் போட முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 20 அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் 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 சொல்லிவிட்டு நான் அதை வந்து இன்றைக்கி எண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஆரம் பர்த்டே வரும். ஆரம்பு வர நான் பேசி முன்னாடியே வச்சிடணும். இல்லை அப்புறம் பேசிக்கலான்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த சுச்சுவேஷன் வரும்னு எனக்கே தெரியல. லாஸ்ட் டைம் ஜிமின் வீடியோவில் நான் சொன்னது தான், கொஞ்சம் டைம் வந்து லைக் என்னால் முடியலடா, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். சரி, எதுக்கு ரொம்ப மொக்க போடுறதெல்லாம். சரி, இது எப்படி கம்ப்ளீட் ஃபீல் இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் என்ன வரட்டா? ஓகே, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.